காவேரி பொண்ணு பார்க்க வந்தவங்க வந்து சொல்லிடுறாங்க, காவேரி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சீக்கிரமாகவே வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உடனே வந்து இதுக்குள்ளேயுமா எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இதில் என்னங்க இருக்குது, எதுக்காக தள்ளி போடணும், பொண்ணு மாப்பிள்ளையும் 2 பேருமே விரும்புகிறாங்க, 2 பேருமே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, அதனால் நல்ல நாளை நாங்களே குறிச்சிட்டு வந்துட்டோம், இந்த நாள் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள், இந்த நிச்சயதார்த்தமும் முதல் நாள் வச்சுக்கலாம், 2வது நாள் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா. என்னங்க நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுன்றீங்க அப்படின்னோடனே இதில் என்னங்க இருக்குது, அம்மா நீ சும்மா இருக்கியா, கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிறது, எதுக்காக தேவையில்லாத 2 செலவு அப்படின்னு பார்க்குறீங்க, அதுவும் கரெக்டு தான் அம்மா, இதில் என்னம்மா இருக்குது, நம்மளுக்கும் கரெக்டாக தானே இருக்குது அவங்க சொல்கிறது, சரிங்க அந்த நாளே வச்சுக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. பொண்ணே சொல்லிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு சாரதாவில் தாங்கிக்கவே முடியல, அப்படியே அழுகையாக வருது சாரதாவுக்கு. வேறு வழி இல்லாமல் வந்து அமைதியாக இருக்காங்க. அடுத்து எல்லாருமே வந்து என்ன பண்ணு திறமை தவிச்சிட்டு இருக்காங்க. சரிங்க, அதுக்கான உண்டான வேலை எல்லாமே பார்க்குறோம், நீங்களும் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க, அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தேவையான ஜவுளி எடுக்கிறது, அதுக்கப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், அப்போ வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம், உங்களுக்கு எந்த செலவுமே வேணாம், பொண்ணு கொடுத்தா போதும், நாங்கள் எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னோட சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. பாருமா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மாவை கண்ணை வச்சு ஜாலியாக பார்க்குறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்து முறைக்கிறாங்க, நல்லா செஞ்சால் கூட முறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அமைதியாக இருக்காங்க. சார் என்னங்க நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, பொண்ணு மட்டும் தான் பேசுகிறாங்க, நீங்களாம் எதுவும் பேச மாட்டிங்களா அப்படின்னோடனே எல்லாரும் சந்தோஷத்தில் வாயடிச்சு போயிட்டாங்க, அதனால தான் யாரும் எதுவும் பேசவே முடியல, நீங்கள் கவலைப்படாதீங்க கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு காவேரியே வந்து பேசிட்டோன்னே வந்து சரிங்க ரொம்ப நல்லது, பொண்ணே எல்லாம் பேசி முடிச்சிச்சு, உங்களுக்கு வேலை மிச்சம்தான், இந்த மாதிரி திறமையான பொண்ணு ரொம்ப வந்து கிடைக்கிறது கஷ்டங்க, உண்மையிலே இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் மருமகளா, அவளே வீட்டை ஃபுல்லாக பார்த்துப்பான்னு எங்களுக்கு தோணுது, நீங்கள் கவலைப்படாதீங்க வீட்டை நானே பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. நல்லா பார்த்துப்பா வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அப்படியே மனசுக்குள்ளேயும் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து சரி நாங்கள் வரோங்க, வந்து நாங்கள் சொல்லிட்டோம் எந்த நாளும் சொல்லிட்டு வந்து எதுக்கு தேவையான எல்லா வேலையும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரிப்பா நீ வந்து பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு பாடினோன்னே ரொம்ப நல்லது காவேரி நாங்கள் கிளம்பட்டோமா அப்படின்றாங்க. கிளம்புங்க அப்படின்னோடனே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவங்களும் பாய் சொல்கிறாங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்கெல்லாம் இருக்காங்க, கிளம்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரியால் அப்படியே பார்த்துட்டே முறைக்கிறாங்க. அவங்களாம் போனோன்னே என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நீங்களாம் ஒரு வார்த்தை பேசுகிறீங்களா, எல்லாமே நானே பேச வேண்டியதாக இருக்குது, என் கல்யாணத்துக்கு எல்லாமே நானே செய்ய வேண்டியதாக இருக்குது, ஒரு வார்த்தை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, அம்மா தான் கோமா இருக்க பேசலாம், அக்கா உனக்கு என்ன காட்சி நீ பேச வேண்டியதானே அப்படின்றாங்க. அதான் நீயே எல்லாம் பேசிட்டியே, இதுக்கப்புறம் நான் என்ன பேசணும் அப்படின்றாங்க கங்கா. என்னக்கா நீ இப்படி பேசுகிற, அதான் நீ எல்லாம் பேசிட்டல, அதை தான் நானும் சொல்கிறேன், நீயே எல்லாம் பேசிட்ட, நீயே முடிவு பண்ணிட்ட, கல்யாணத்துக்கான டேட்டையும் அவங்க குறிச்சிட்டாங்க, அதையும் ஓகே சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்ன இருக்குது காவேரி, எப்படியோ உனக்கு நீ நினச்சி தானே நடக்குது, நாங்களாம் நினச்சி நடக்க போகிறதில்ல, அப்புறம் என்ன நீயே எல்லாரையும் இப்போ ஏற்பாடு பண்ண அப்படின்னோடனே என்னம்மா இது அக்கா இப்படி சொல்கிறா, அவள் சொன்னது கரெக்டு தானடி, எல்லாம் நீ தானே பேசின, இன்னும் என்ன வேலை இருக்குது அதெல்லாம் வந்து நீயே பார்த்துக்கோ நாங்கள் வரோம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு காவேரிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க, என்னோடய கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறாங்களா அப்படின்னு டென்ஷனாக வராங்க. இங்கே வந்து இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து கேள்விப்பட்டு மனசு கஷ்டப்படுறாரு நம்ம விஜய். அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு, ஏன் காவேரி இப்படி பண்ணுற, உண்மையிலே சொல்கிறேனே கண்டிப்பாக நீ உணருவேன், நம்ம காதல் நம்மளை சேர்க்கணும் நம்பிக்கை எனக்கு இருக்குது காவேரி அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் கரெக்டாக அம்மா வந்து விஜய்கிட்ட நான் ஸ்கூல் போட்டுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்குடா அப்படின்னோடனே இல்லைப்பா மிஸ்ஸை பார்க்கணும் போல் இருக்குது, ஸ்கூல் போனால் மிஸ்ஸை பார்க்கலாம்ல அப்படின்னோடனே வேணாம் நானே சொல்கிறேன் எப்போ போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் போய்க்கலாம், இப்போ நீ வேலையை பாரு போயிட்டு ரெஸ்ட் எடு, இந்த ட்ராயிங்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு. என்ன விஜய் எதுக்காக ஸ்கூல் போவேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டோன்னே இல்லை தாத்தா நான் ஸ்கூலே மாற்ற போகிறேன், காவேரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா, அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, அதனால தான் ஸ்கூலை மாற்றலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன், அப்போது காவேரி முன்னாடி நிற்க வேண்டியது இருக்காதுல்ல, எப்படியும் ஸ்கூலுக்கு விடும்போது போகும்போது காவேரி முகத்தில் முடிக்கிறோம்ல, அதனால தான் தாத்தா அப்படின்னோடனே தாத்தா வந்து என்னப்பா இப்படி நடக்குது அப்படின்னோடனே விடுங்க தாத்தா என்ன நடக்குதுமோ நடக்கட்டும், என் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது தாத்தா, கண்டிப்பாக என் காதல் வந்து என் காவேரி என் கூட சேர்க்கணும்னு நம்பிக்கை இருக்குது, அது வரைக்கும் நான் காவேரி பார்க்க மாட்டேன் தாத்தா அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, மனசு கஷ்டத்தோடய வந்து விஜய் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து காவேரி அவரும் இருக்க ஃபோட்டோஸ் எடுத்து அப்படியே அழுதுகிட்டே நெஞ்சோடு அழைச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து காவேரி வந்து நம்ம குட்டி காவேரி வந்து பார்த்துட்றா. உடனே வந்து அவங்க அப்பா போனோன்னே ஏறி மேலே எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கபோர்டு மேலே காலை வச்சு ஏறுறா. அப்போ கரெக்டாக விஜய் அங்கே வந்துடுறாரு. இப்படியும் வந்து பார்த்துட்டு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே அது வந்துப்பா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை மூடி வைக்கிறாரு.